மேக்கப் கலையாம இருக்கு. செக் மை அவுட்ஃபிட். இவர் சாப்பாடு தொட்டு திங்கறாளுங்க. சோழர்கள் கட்டிய தஞ்சை கோயிலுக்கு வந்து. ஹாய் யார் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு லாங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது நாங்கள் வந்து ஃபேமிலியாக ட்ரிப் போயிருந்தோம். அந்த விளாக் தான் வந்து பார்க்க போகிறோம். உங்களுக்கு ட்ராவல் வாக் பிடிக்கும் அப்படின்னா வந்து கண்டினியூ பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து சென்னை டு திருப்பூர் ட்ராவல் தான் பார்க்க போகிறோம். முன்னாடி நாளே ஸ்கின் கேர்லாம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பேக்லாம் பண்ணி வச்சிட்டோம். நைட் தான் வந்து போகிற பிளான். ஸோ நைட்டு வந்து பைக்கில் போயிட்டு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி பஸ்ஸில் போய் ஏறி உட்காந்துட்டோம். உங்களுக்கே தெரியும் ஃபேமிலி ட்ரிப் அப்படின்னா என்னென்னா கோயிலாக போகிறது தான் ஃபேமிலி ட்ரிப். நம்மளே வந்து ஃபேமிலி மேன் ஃபேமிலி விமன் ஆயாச்சு. அப்புறம் ஃபேமிலி ட்ரிப் போகலைன்னா எப்படிங்க? திருப்பூருக்கு வாங்க நண்பர்களே, எல்லாரும் திருப்பூருக்கு போகலாம். நைட்டு பஸ்லேயே தூங்கி இருந்துச்சு. காலையில் வந்து திருப்பூர் வந்தாச்சு. திருப்பூர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கரெக்டாக நான் இறங்கி நின்னதும் அந்த லைன் வந்துச்சு. ஸோ அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு மாலதியை வந்து வெல்கம் பண்ணோம் அப்படின்னு. இவ்வளோ பெரிய பேக் வச்சுருக்கனால எங்களை வடக்கன்ஸ்ன்னு நினச்சிட்டாங்க. நீ வடக்கன். நான் வந்து திருப்பூர் ரீச் ஆகிட்டேன்னாவே சதீஷ்கிட்ட வந்து ரெகுலராக சொல்கிற டைலாக் தான். ஃபைனலி மாலதி வாழ்ந்த ஊருக்கு வந்துட்டோம். தேங்க்ஸ் டு சன் டிவிக்காக சதீஷ்குமார் அண்ட் மாலதி. இந்த இன்ஸ்டாகிராமில் ரீசெண்டாக அந்த மீம்ஸ் பார்த்தேன். சூரியனுக்கு அருகிக்க ஊர் இது சார் பல்லடம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமுக்காக வீடியோலாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து ஷாப்பிங் போயிருந்தோம். சங்கீதாவுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். ஹாய், செக் மை அவுட்ஃபிட். மேக்கப் ட்ரான்சிஷன் செக். எப்படி நம்ம மேக்கப் ட்ரான்சிஷன் செக் பண்ணால் வந்துடும். இட்ஸ் மை ஃபைனல் லுக். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டு. ஷாப்பிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் செம்மையாக லெக் பெயின் ஆச்சு. சுடு தண்ணியெலாம் வச்சுட்டு சாப்பாடு பேக் பண்ணிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நைட்டு 12 மணிக்கு மேலே தான் பஸ்ஸே வந்துச்சு. நான் சங்கீதா பாரதி எல்லோரும் செம்மையாக பிளான் போட்டு போகிறோம் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு இருந்தோம். ஆனால் போனதும் தூங்கிட்டோம். இங்கே பாரு, என் மூச்சில் மேக்கப் கலையாமல் இருக்குது. ஆனால் கம்மல் மட்டும் காணாமல் போயிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு டேம் கிட்ட வந்து நிறுத்தினாங்க. அந்த இருக்க வெயிலுக்கு தண்ணியே இல்லை. ஸோ வந்து எட்ரா வண்டி அப்படின்னு சொல்லி மாதா கோயிலுக்கு வந்து அங்கே வந்ததுக்கப்புறம் போயிட்டு டீலாம் குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டோம். இதுதான் என்னோடய செகண்ட் அவுட்ஃபிட். என்னோடய ஹஸ்பண்டோட ஷர்ட்டும் என்னோடய பேண்ட்டும் வந்து பேர் பண்ணி போட்டிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட ட்ரான்சிஷன் எப்படி வந்துட்டேன்னா மேக்கப் முடிச்சதுக்கப்புறம் அந்த ரீல்ஸ் எடுத்துகிட்டு உள்ளே போய் ப்ரேயர் பண்ணிட்டு வந்தோம். அங்கேயும் செம வெயில் தான். உள்ளே போய் ப்ரேயர் பண்ணிட்டு நிறையா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஜூஸ் குடிக்கலான்னு வந்துட்டோம். ஜூஸ் குடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து தஞ்சை பெரிய கோயில் இருக்குல்ல, அங்கே தான் வந்திருக்கோம். சோழர்கள் கட்டிய தஞ்சை கோயிலுக்கு வந்திருக்கோம். உண்மையாகவே அது சோழர்கள் வாழ்ந்த இடம். என்ன எல்லாருக்கும் அதே கேள்வி வருது. பார்த்தா ஒரு ஆளை பார்த்து நம்பணுங்க. பெரிய கிளாசிக் டான்ஸ். இட்லி இவர் சாப்பாடு தொட்டு திங்கறாளுங்க. பெரிய இட்லி இருக்காரு. இப்படியே ஃபன் பண்ணிட்டு நடந்து போயிட்டு இருந்தோம். ஒரு வழியாக சோழர்கள் வாழ்ந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். நான் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு போனேன். உள்ளே போனால் எப்பா எவ்வளோ பெரிய கோயில். அங்கே போய் சாமி கும்பிட்றோமா, அங்கேயும் போய் ஃபோட்டோஸ் வீடியோஸ் தான். சோழர்கள் கட்டிய தஞ்சை கோயிலுக்கு வந்துவிட்டோம். ஒரு வழியா அங்கேயும் செம்ம வெயில். அதுவும் மதியத்தில் வேறு போயிருந்தோம். செம்மையாக காலெலாம் வந்து சுட்டுருச்சு. சங்கீதாக்கெல்லாம் காலில் புண்ணே ஆகிடுச்சு. உள்ளே வந்துட்டோம். ஆளாளுக்கு ஒரு பக்கம் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வழியாக சோழர்கள் வாழ்ந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்டா எவ்வளோ நாள் தாண்டா இந்த டைலாக்கே வச்சு ஓட்டுவீங்க? புதுசாக ஏதாவது ஒரு டைலாக் கண்டுபிடிச்சாதானே நம்மளோட சோஷியல் மீடியாவை ஓடும். அடிக்கிற வெயிலுக்கு ஒரு ஐஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து பஸ்ஸில் வந்து ஏறி உட்காந்துட்டோம். அங்கே வந்து தயிர் சாதம் சாப்பிட்டுட்டு இங்கே இருந்து பார்த்தா வேளாங்கண்ணி வந்துருச்சு. அங்கே போய் ரூம்லாம் வந்து புக் பண்ணிட்டு ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நாங்கள் வந்து அங்கே சர்ச்சுக்கு முன்னாடி வந்து உட்காந்துருந்தோம். நைட் டைமில் அந்த வேளாங்கண்ணி ஃபுல்லாகவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த நைட் வியூ வந்து செம்மையாக இருந்துச்சு. பீஸ்ஃபுல்லாக உட்காந்துட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு ரூம் போய் சாப்பிட்டுட்டு அகெயின் நாங்கள் வந்து வெளியே போயிருந்தோம். வெளியே போயிட்டு ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் பார்க்க போயிட்டுருக்கோம். பார்க்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. நைட் டைமில் பார்த்ததே இல்லை. எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். ஃபோட்டோ போடுறதுக்கெலாம் ஹீரோயின்ஸ் ஃபோட்டோலாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் செம காமெடியாக இருந்துச்சு. இது ஒன்று தான் பார்த்தா காலையிலேருந்து பார்த்தா எல்லா கடையிலும் அப்படி தான் இருந்துச்சு. நைட் டைம் பீச் அவ்வளோ நல்லா இல்லை. செம்மையாக குப்பை போட்டு வச்சுருந்தாங்க. நாங்கள் லைட்லாம் வரும்னு எதிர்பார்த்தோம். அந்த இடம் ரொம்ப டார்க்காக இருந்தது. ரொம்ப டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது.
நல்லா கடை அதிகமாக பீச் ஓரமாக கடை அதிகமாக ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்களா. கோவளம் பீச்சில் என்ன வியூ இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நைட்டு படுத்து தூங்கி எழுந்துட்டு காலையில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நாங்கள் வந்து பாப்பாவுக்கு மொட்டை போடுறதுக்காக காலையில் சீக்கிரமே போயிட்டோம். மொட்டை போடுறதுக்கு முன்னாடி சில ரீல்ஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் பூ வச்சு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். வீட்டிலேருந்து அம்மளு போகிற வரையும் நான் ஜாலி மொட்டை போடலாம் அப்படி இப்படின்ட்டு இருந்தோம். அங்கே போனால் ஒரே அழுகை. மொட்டை போடும்போது தான் அழுதான். அதுக்கப்புறம் வந்து இதோட இந்த பொம்பளை வயசு ஒழிஞ்சுதுடா அந்த மாதிரி வந்து ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க மேடம். மொட்டை போட்டுட்டு ப்ரேயர்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டேன். மேக்கப் போட போகிறோம். என்னென்ன ஒன்று காட்டுட்டா 3 பீக்கன் சீஸ், அப்புறம் ஒரு லப்பர் பேண்ட், இந்த ஒரு கிளிப் இப்படி குத்துவாங்க. ஸோ இந்த ஹெச் கிளிப், இந்த மைண்ட் கார், அப்புறம் நண்டு கிளிப், நண்டு வளையல். நம்ம வந்து ஃபஸ்ட்டு தலை சீட் தான் மேக்கப் போட்டோம். ஸோ நம்ம வந்து ஸ்கின் கேர் பண்ணிட்டு அப்புறமா ஹேர் ட்ரை பண்ணிடலாம். மாய்ஸ்சரைசர், பேக்ரவுண்ட் பயங்கர நாய்ஸியாக இருக்கும். ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அங்கே ஃபேனும் ஓடுது, உள்ளே ஃபுல்லாக பேசிட்டும் இருக்காங்க. அதனால் அப்படி தான் இருக்குது. இந்த பாட்டை மட்டும் வாய்ஸ் வந்து அப்படியே ஃபுல்லாக டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த வெயிலுக்கு சன்ஸ்க்ரீன் போடாமல் போனால் என் மூஞ்செல்லாம் பயங்கர டேன் ஆகிடும். ஸோ வந்து சன்ஸ்க்ரீன் வந்து ஃபேஸ் மட்டும் இல்லாமல் கை காலெலாம் அப்ளை பண்ணிவிட்டு லிப் பாம் போட்டுக்கிறேன். ஃபுல்லாக ஹேர் ஸ்டைல் பண்ணிடலாம். இதை வந்து இதை உள்ள விட்டுக்கலாம். ரெடி பண்ணிடுவோம்ல நாங்கள். நான் போய் மேக்கப் போட்டுறேன். அண்ட் மேக்கப் போட்டு வந்துட்டேன். என்னோட 3 லுக்கில் உங்களுக்கு எந்த லுக் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுதான் லாஸ்ட் லுக். இவங்க ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. 2 கிளிப் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் கிளம்பிட்டோம். போய் ஃபோட்டோஸ் எடுக்கலான்னு ஒரு கேங்கும், போய் டேட்டோஸ் போடலான்னு ஒரு கேங்கும் கிளம்பிட்டாங்க. நான் வந்து ஃபோட்டோஸ் கேங்கில் இருந்தேன். சீதை இருக்கிற இடமே ராமனுக்கும் அந்த மாதிரி தான் என் ஹஸ்பண்ட் இருந்தாங்க. நாங்கள் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இவங்க போய் டேட்டோ போடுறது பார்த்துட்டு இருந்தோம். அவங்க இன்னும் போட்டு முடிக்கல. ஸோ நாங்கள் வந்து பீச்சில் போய்ட்டு பீச்சில் இன்னும் நிறைய வீடியோஸ் எடுத்தோம். என் ஹஸ்பண்டுக்கு வந்து டேட்டோஸ் போடுறது சுத்தமாக பிடிக்காது. எனக்கும் அம்மா வந்து டேட்டோஸ் போடக்கூடாது, அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கும் அதில் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவங்க டேட்டோஸ் போட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி நைட்டு கிளம்பணும். நான் பேக் பண்ணுறதுக்காக ரூமுக்கு வந்துட்டேன். ஹாய், இதோட இந்த vlog வந்து எண்டுக்கு வந்துடுச்சு. நாங்கள் வந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்புறமா வந்து இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னா பின்னாடி பயங்கர நாய்ஸியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் இப்போ வந்து பஸ் வந்துடும். நாங்கள் கிளம்பி காலையில் ஒரு 9-10 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் வந்ததும் சென்னை போகிற பிளான் தான். பட் பிளான் வந்து சேஞ்ச் ஆகி நெக்ஸ்ட் 1 டே ட்ரிப் மாதிரி வெளியே போயிருந்தோம். அந்த வீடியோ வந்து இதுக்கப்புறம் வரும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல். பாய்.